அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அறிவியல் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எந்த சோதனை செய்ய போகிறோம் அப்படின்னா, அதே தான் காற்றுக்கு அழுத்தம் உண்டு அப்படின்ற சோதனை தான் பார்க்க போகிறோம். இந்த சோதனைக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஸ்ட்ரா, அப்புறம் ஒரு பலூன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வாட்டர் பாட்டிலில் ஒரு துளையிட்டு அந்த ஸ்ட்ராவை உள்ளே சொருவி வச்சுருக்கிறேன். அதாவது உள்ளே இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரா. அடுத்து இந்த தொலைக்கிட்ட கொஞ்சோண்டு க்ளே வச்சு அடைச்சிருக்கேன். ஏன்னா காற்று உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக க்ளே வச்சு அடைச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பலூனை ஊதி இந்த வாட்டர் பாட்டில் மேலே வைக்க போகிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த பலூனில் உள்ள காற்றானது அந்த தண்ணியை போய் அழுத்துது. அப்போ அந்த தண்ணி அழுத்துறதுனால அந்த தண்ணி காற்று வெளியேற முடியாதனால தண்ணி அந்த ஸ்ட்ரா வழியாக வெளியேறுது. இந்த ஸ்ட்ரா நீளமாக இருந்தால் இந்த வாட்டர் பாட்டிலில் உள்ள எல்லா தண்ணியுமே வெளியேறிடும். இந்த ஸ்ட்ரா எட்டலைன்னா என்ன பண்ணணுன்னா, இந்த பலூனில் உள்ள காற்று இந்த ஸ்ட்ரா வழியாக வெளியேறும். இது ஒரு நல்ல மாணவர்களுக்கு, அதாவது 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஆர்வமான, ஒரு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு ஆர்வமாக இருக்கும். இப்போ பாருங்கள், காற்று வெளியே வருது. ஏன்னா அடியில் தண்ணி எட்டலை, அதனால் என்ன பண்ணுது, காற்று வெளியே வருது. இந்த ஸ்ட்ரா நீளமாக இருந்தால் தண்ணி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஒரு சோதனை என்னதுன்னா, இதுக்கும் நம்மளுக்கு தேவையானது என்னன்னா, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு புனல். இந்த புனல் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வாட்டர் பாட்டில் மேலே வச்சு இந்த புனலுக்கும் வாட்டர் பாட்டிலுக்கும் நடுவில் கொஞ்சம் கூட காற்று போகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, க்ளே வச்சு அடைச்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், க்ளே வச்சு அடைச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, தண்ணியை ஊற்ற போகிறேன். பாருங்கள், கொப்பளிக்குது பாருங்கள் தண்ணி. இப்போ என்ன பண்ணுது, இடம் இருக்குது வாட்டர் பாட்டிலில், ஆனாலும் தண்ணி மேலே நிற்கிது. ஏன் நிற்கிது அப்படின்னா, அந்த உள்ளே இருக்கிற காற்று இந்த தண்ணியை கீழே இறங்க விட மாட்டுது. இப்போ என்ன பண்ணணும்னா, லைட்டாக அழுத்தணும். பாருங்கள், அழுத்துனீங்கன்னா அப்போ காற்று வெளியே போய் அந்த இடத்துல தண்ணி கீழே இறங்கும். இதே மாதிரி தான் நம்ம வீட்டில் வாட்டர் கேன்லையும் தண்ணி குபுக்குன்னு முட்டை விடும். இந்த சோதனை கொப்பளிக்கும் நீர் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், அழுத்திக்கிட்டே இருந்தால் அது மாதிரி முட்டை விட்டுக்கிட்டே இருக்கும். இது மாணவர்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். எதுக்கு இந்த மாதிரி எளிமையான வாட்டர் பாட்டில், ஒரு பலூனு, இதை வச்சு ஏன் சோதனை செய்கிறேன் அப்படின்னா, இப்போ இது காசு கொடுத்து வாங்க தேவையில்லை, எளிமையாக எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன உபகரணங்களை வச்சு என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக்கலாம். ஏன்னா அறிவியலோடைய வளர்ச்சி தான் ஒரு நாட்டுடைய முக்கியமான வளர்ச்சி. அது சார்ந்த வளர்ச்சியினால்தான் இன்று மேலை நாடுகள்லாம் நம்மளை விட நல்லா வளர்ந்துருக்குறாங்க. நம்ம நாடும் நல்ல வளர்ச்சியாக அடைஞ்சிருக்கு. அப்போ இந்த மாணவர்கள்ட்ட நம்ம அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும். அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகத்தை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முக்கியமாக என்னுடைய கடலூர் சயின்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அறிவியல் வணக்கம். நன்றி, வணக்கம்.